ஐயோ கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்லும் பொருளையும் அழிக்க சொல்லும் கொண்ட பொருளையும் அழிக்க சொல்லும் காலிலே விழிக்க சொல்லும் வெள்ளிக்கிழமை சட்டப்பிடத்தை கொஞ்சம் கூட நினைக்கிறேன் திட்டு போட்டாங்க எல்லாரும் சுத்திலி ஆட்டம் பாக்குறாங்க எந்த வயதுல பூந்து வந்தா நேற்று கூட பார்த்தேன் இதுல என்ன இருக்கு புண்டம் அவுத்து கொச்சிக்கிட்டு இருக்குங்க இதுல தண்ணி வச்சு போடுறான் என் உசிரா போனா கூட ஓட்ட தொட மாட்டேன் சம்பளம் கொடுப்பாரு அஜய மாதம் தான் முத வந்து வீட்டுக்கு பாக்கணும் இதுல நிறைய காட்சி என் தம்பிய மாலாதவனுக்கு ஒரு உதவி செஞ்சா அந்த சனீஸ்வரனுக்கே உதவி செஞ்ச மாதிரி குட்டம் முடிச்சவனுக்குடா இது தொட்டிக்கும் நீ தலையாடு முதல்ல அதுக்கு போன் வாங்கல நம்ம சிரிக்கிறோம் நீ தலையாடு தெரியுமா இவனை தூக்கணும்னா ஜேசிபி தான் வேணும் அப்படியே ஒன்னதாண்டா கிரிக்கெட் அடிக்கிறது அம்மா பேக வாங்க வாத்தியார வாத்தியாரு என்ன அம்மாவும் பேர் சிரமம் கட்டணும் சலாம் வரிசை வந்து நின்னு வச்சுக்க இந்த பக்கம் 3 பேர் இந்த பக்கம் 3 பேர் இது எல்லாம் கையில போடும் சிரம கைய நீட்டு ஊரா மடங்கி போயிருக்குது எந்த வரல நீ புடிச்சு சுத்துவேன் அப்படிமே அது இப்ப இல்ல அப்பெல்லாம் பெரிய 3 சிரமம் கட்டுவாங்க சிரமம் ஆமா அந்த வஸ்தா சிரமம் வாங்க சிலம்ப வாத்தியாரு வாங்க 4 கண்ணு பாஞ்சி செலா வச்சுட்டு நின்னா இந்த பக்கம் பையா 30 பேர் இந்த பக்கம் 30 பேர் கல்யாணம் அடிச்சோம் கண்ணு ஓமையில இருக்கு கல்லு அடிச்சாருன்னா சிலம்பு இப்படி சுத்துற மாட்டோம் அந்த கல்லு பூரா ஓமையில படாது எவன் கல்லு போனா அவன் மேல போய் ஒரு பயணமா மிஞ்சாது நம்ம மயில புடுங்க முடியாது வடிவேலு சுத்தி ஊத்துறானோட அந்த மாதிரி இல்ல அமளி போன பில்கேட்ஸ்
அது என்ன கருமதி? அமெரிக்கா அனிமனோ அமெரிக்கா அதிபர். ஆமா. என்ன சாண்டன் ஷெனோ முச்சுமே. சாண்டன் ஷெனோ. சாண்டன் ஷெனோவா? சாண்டன் ஷெனோ. அப்படின்னா டைப்பிஸ்ட்ல வந்து அது பெரிய படிப்பு. ஓ பெரிய படிப்பு. டைப் பண்ணிட்டு போட்டாங்க. ஓ அமெரிக்கா டைப் படிக்க டைப் பண்ணிட்டு நான் இந்தியாவிலே அப்துல் கலாம். ஓ அப்துல் கலாம். ஏய் மேல எடுத்தா முக்கியம் கால். இந்தியா மைண்ட் அவுல போய் நான் ஆனா மண்டைய பார்த்துட்டு தான் அப்துல் கலாம் செத்துப்பார்னு நினைக்கிறேன். அவர் தலை பொறுத்து போதுட்டு அவர் செயல் வேற ஏன் செயல் வேற. ஐயா வா செயல் சேவியன்ஸ் இந்த குருவிக்காக போவ மட்டத்தை கூடுதல் சரியா காயோ பாண்டு போய் என்ன நீ சினிமா என்ன பண்ணுமோ ஒண்ணு அப்படியே உசுப்பு தெரியுமா? உசுப்பு குசுப்பு குசுப்பு இந்த குண்டா இருக்கு அந்த உசுப்பு என்ன கறியா அப்ப சுந்தரசி எங்க வீட்டுக்கு அனுப்புறதா? ஓ அப்ப கல்யாணம் அப்ப ஆய்வு அப்படி இருக்கும். இங்க வீட்டுக்கு போக சொல்லலாம். அங்க எடுக்க சொன்னாங்க. காயாமுன் மரமீது பூ பிஞ்சரித்தனோ கண்ணியர்கள் பழி கொண்டனோ கருப்பலி கொண்டனோ ஈயாத லோபி என்றே பெயரெடுத்தனோ யாருக்கும் கொடுக்காத கருமியா தானே தின்னு தான் உடம்ப வளர்க்க நினைச்சியோ தான் என்று கருவித்து கொலைகளவு செய்தேனோ நம்மை விட இந்த உலகத்தில் எவரும் இல்லை, யாரும் நம்மை கேட்க முடியாது, அடக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கர்வீகம் கொண்டு ஏராளமான பேர்களை நான் வந்து கொலை செய்து கொள்ள அடிச்சு வச்சகம் பண்ணி வாங்கி தின்னு ஐயோன்னு 4 பேரை நடுத்தருவில் நின்று காதரும்படி செய்தியோ 4 பேர் போற வயடாம் உள்ள போட்டனோ அடைச்சியோ குடிக்கிற தண்ணி உள்ள கிணத்த சுத்தணும் என்ன நம்பின பேரை நட்டாற்றில் விட்டேனோ குருவி கூண்டை கோலால் கலைத்தனோ நம்பின பேருக்கு நான் வந்து நாசம் செய்தனோ யார மோசம் செய்தனோ பாட்டு பழி வாங்குறவன் நான் இல்லையா அவன் கேட்டு நம்மள்ட்ட வாங்கலையேன்னு வருத்தப்படுறவன் நானு. ஆனா வாங்கிட்டு திரும்ப பேசுறான்ல அவனோட பத்தி நினைச்சாதான் இந்த அம்மாவுக்கு நல்லா நல்லவருக்கு கல்வி வரணும். ஐயோக்கு வரவே கூடாது. சொட்டை அவனுக்குதான் நல்லவனுக்கு வரும்டா, அடக்கம் உள்ளவனுக்கு ஒழுக்கம் உள்ளவனுக்கு வரும். அயோக்கியத்தனம் உள்ளவனுக்கு ஆரம்பம் கொண்டவனுக்கு அறவே வராது. பொல்லாருக்கு கல்வி வரின் கெருபம் உண்டா. ஒரு நல்லவனுக்கு பணம் செல்வம் சேர்ந்தா 4 பேருக்கு பயன்படும். ஐயோக்கு பணம் வந்துச்சு செல்வம் வந்துச்சு ஆனவன் தான். பொல்லாருக்கு கல்வி அறிவில் கெருபம் உண்டாம். இப்ப என் நிலைமை வானம் போலும் சொந்த மகன் சந்திரன் இல்லாத வானத்தில் தாமரை இல்லாத தனக்கு கொல்லி வைக்க குடம் விளை உடைக்க ஒரு பிள்ளை இல்லாத பாவியை இது யாரால வந்தது? என் தேவியா இந்த தீவினைக்கு நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? लापड़ी बोलते कितने घर का पंचायत है
வாழ்ந்த குடும்பங்கள்டா கேட்டு போனா வர ஓட்டுக்கு கூட உதவாதுன்னு சொல்லுவாங்க. என் நிலைமை எப்படி ஆகி போச்சு பாத்தியாடா? நார்த்தமாடி குளிக்கிற பழக்கம்ல அவர் குளிக்கிற விட பசு போனா எவ்வளவு மரியாதை தெரியுமா பையா? என் பெருமை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட பெருமையை பூரா கையை நீட்டாத சொல்லு. பாத்தியா நீ பெரிய மனுஷன் நீ நினைச்சிட்டு இருக்கணும். ஒரு பச்சுல போட்டும் நிறைய கூட்டம் அது தொங்கிட்டு போகும். கையை காட்டினா போதும். கையை காட்டினா அப்படிதான் நீட்டா தேனூர்ல கையை காட்டினா போதும். எம்மா பேரு ஆம்படி பஸ்ஸா இருக்கட்டும். அவன் என் பேரு பணியில கூட தூக்கிட்டு போவான். நான் ஒரு அடி எடுத்து வைக்க போனேன்னா அப்படியே போன வைக்கிற மாதிரி திருப்பி 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 இந்த பக்கம் குட்டம் முடிச்சவன் வரானா அவன் மேல நம்ம மோதி விட்டா நம்மளுக்கு வந்துட்டு பைக் போடுவோம். அது 3 நாள் சீட்டா இருக்கும். அது ஏற்கனவே சண்டையெல்லாம் நடந்து வந்து அந்த சீட்டுக்கு நான் உட்காருவேன் நீ உட்காருவேன். நான் போய் பக்கத்துல கேட்க தேவையில்ல. அது பெரிய மச்சம் ஐயா நீ பெரிய ஐயா நீங்க உட்காந்து பாவம் பெரிய மனுஷன் நாங்களாம் மரியாதை கொடுக்கணும். நீங்க உட்காந்துங்கய்யா நாங்க ஏன் குட்டம் முடிச்சவங்க கூட ஏன் உட்காருவாங்க? நான் என்ன பண்ணுவேன் கால் மேல கால் போடும். அப்படியே ஊர் வர வரைக்கும் நீ கால் மேல கால் போட்டுக்கிட்டே தான் ஆட்டுவேன். ஆமா டீ குடிக்க போ. நம்மள பத்தி கேமராமேன் என்ன பண்ணுவா? கழுவி அவ்வளவுதான். எனக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் என் கிளாஸ் ஒரு பையன் குடிக்குமானா குடிக்கும். ஒரு பொண்டாட்டி ஒருத்தவங்க கூட ஒரு கிளாஸ் வச்சிருவாங்க. ஒரு பையன் கூட குடிக்க மாட்டான். நீ குடிச்சிட்டு கடைக்காரனு குடிக்க மாட்டான். நீ குடிச்சிட்டு தெரிஞ்சா அந்த கடை பக்கம் என்ன வர மாட்டான். டிவி சொல்லி வச்சுக்க டாப்பி துடு டாப்பி துடு அம்மா தூரம் நடந்து வரீங்க. ஏன்னா இவன் போனா அல்லாங்க இருக்கிற புறம் ஓடி போடுவான். யாரை கட்டிட்டு அவன் காசு கூட தரவனான்னு சொல்லுங்க. மாவராச கையெழுத்து போட்டு சொல்லுங்க கையெழுத்து சொல்லுங்க அப்படின்னு பஸ் ஸ்டாண்டுல அப்படித்தான் ஒரு கடை. அவன் போய் நின்னாவே நீ அங்கே இருந்தா போட்டு போய் அவன் கருமாந்திரத்துக்கு எனக்கு வேணா கொட்டை முடிச்சு ஒண்ணு கூடுறான். தேனூர்ல இருந்து கல்லு போய் நின்று மல்லி பார்த்தீங்களா? மணலி பட்டு இருக்குது, மண்ணாடி பட்டுக்குது, மதகடி பட்டுக்குது. அங்க போய் கல்லு எல்லாம் கீழே நிக்கிறோம். நான் போட்டேன் நீங்க சொல்லிட்டேன். பெரியார் ஒரு மணி கல்லு பெஷன் கல் தான் வேணும். அங்க ஊற்றி வச்சு புளி வச்ச கல்லாம் எனக்கு அப்படியா? அவர் வந்துக்காரா? அவரா? ஆமான்னு சொல்லுங்க. ஆமா சொல்லுவோ சாமி அங்கே பேரை கேட்ட உடனே அந்த அம்மா கீழே பாருங்க. நீ அங்கே சாமி அப்படின்னு சொல்லிட்டு சிவனே வந்துக்கிறாரு பாரு என்ன உருவத்துல. அங்கே சொல்லிட்டு தம்பி பெஷல் கல்லு ஒரு மூட்டை நிறைய வந்து ஒரு பார்த்த கல்ல. ஆமா ஒரு மச்ச கல்லு அதுவும் இல்ல அது சால கல்லு. என்ன கறி வேணும்? கறி என்ன அங்கே இல்ல அங்கே என்ன கறி வேணும்? நாங்க ஆளு கறி கொடுத்து போடுறோம். எனக்கு கருவாடு கல்லுக்கு சொல்லு கருவாடு ரெண்டு கருவாடு ஒரு முட்டை கோய்கறி இன்னைக்கு கல்லுக்கு வந்து பன்னிக்கறி திங்க கூடாது. எனக்கு தெரியும் கோய்கறி கல்லு சொல்லுங்க. இது உச்சத்தை குறைக்கு இன்னும் உடம்பு கூலிங்க ஆகும். நீ கையை நீட்டாலும் பேசு. அப்படி அவங்க ஒரு வேளை கல்லு கொடுக்க மறுத்துட்டா அப்படியா? நான் சரியான பையன் வந்து கிண்டல் கில்லாங்க அந்த மல்லி கொடுக்க பாப்பா கொடுத்து தப்பு போட்டு நிறைய நம்பிட்டு இதுல வரத்து பூரா எனக்கு பாதியாவது கொடுத்துருவா. அப்படியா? சரி சரி அப்ப வைக்க கட்டிங் வந்தா கூட போதும். அப்புறம் நான் போவேன் கிடுக்குன்னு போவேன் போயிட்டாங்க. ஊட்டு பண்ண பீப்பா கல்லு கல்லு முட்டா முட்டா அது உள்ள கை ஒன்று 2 அழுது வச்சுக்க. அவர் போனா கல்லு கொடுத்தா ஆச்சு. கொடுக்கல அது
போடத்துல போடாவே கை விட்டு ஆட்டி போறான் போடுறத தெரியுது. அதெல்லாம் மரியாதையா கொடுத்துட்டு போங்க. நீ எல்லாம் வேலைக்கு போனோம் இந்த ஊர்ல நாத்து புடிச்சு என்ன மாதிரி சனுஷானம் நாத்து இருந்து இந்த மாதிரி நீதான் கத்தகத்தா மிஷினிக்கிற மாதிரி நான் கேட்டு ஓச்சு பூரா பரம் செல்லி பரம் போச்சு என்னை கூப்பிட்டு ஒரு 100 ஆளுக்கு நடுநாட்டு கூப்பிட்டு வச்சிரு நான் போனோம் காலையில உட்காந்தோம் 2 மணி நேரத்துல 4 ஏக்கர் நாட்டு புண்ணு அவ்வளவு ஆளு பயனோட வந்துருவாங்க. ஆள் நடந்து என்ன ஒரே எல்லாத்து பிடிச்சி கொடுத்துட்டு வரான். ஆளு போறா நடவுக்கு சொல்லி வச்சுட்டு பணு வச்சு பணம் வச்சுட்டு உரம் போட்டுட்டு எழுந்து கூட்டா போடும் 2 மணி நேரத்துல அந்த 4 ஏக்கர் பிடிச்சிருவோம் நாட்டு. எந்த விரல இருந்து என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் இப்படி இப்படி தீட்டு பாக்குறேன். சாதாரணமா நினைச்சுட்டேன் நான் ஒரு பெரிய ஒரு போலீஸ்காரங்க நான் சஸ்பெண்ட் பண்ண போலீஸ்காரது அவன் என்ன சொல்றான்? எதுல வீடியோ கட் பண்ணி விடுமா? ஏன் உன் வாயில சரியா வார்த்தை வர மாட்டேன் ஒழுங்கா பேசல என்ன ஒரு போலீஸ்காரங்க போலீஸ் அதான் சொல்றேன் நானும் அதான் சொல்றேன் அந்த போலீஸ்காரர 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தா அப்புறம் நமக்கு தான் பேப்பட்ட வியாதி பெரிய வியாதி வந்துச்சு பெருங்குட்டம் வந்து போச்சு. உலகாந்த பெருமாள் அங்க இருக்காரு ஆமா எங்க இருக்காரு திருக்கோவிலூர்ல சிறுகோயிலூர்ல சிறுகோவிலூர்ல திருக்கோவிலூர் திரு சொல்றேன் பெருமாள்னு சொல்லிட்டு போ. அந்த ஊரவாத்த பெருமாள் கோயில் அடி வாங்கும்போது பாருச்சு இதுல. ஆனா இவன் வாங்கி எல்லாம் வேலை இருக்கு. அங்க போய் சாமி கும்பிட்டோம் பாவம் குறையும் நம்ம நல்லா வைப்பான். பாப்பா எனக்கு இருந்தா கொடுத்துட்டு போயிரு பாப்பா. அந்த சைனியாவது கொடு அப்படின்னு நினைச்சிட்டு நான் போனேன் போன மூச்சு வந்துச்சு ஒண்ணு கொடுத்தா. ஆமா சரி சரி கோயில் உள்ள போய் என்ன நம்ம மூச்சு விட முடியும் இங்க கிளம்பி போட்டு வெளியே மூச்சு வெளியே அப்படின்னு நான் மூச்சு நீ அப்ப காட்டு இன்னும் தூக்கியே காட்டு. ஆமா தம்பியா மூச்சு ஒண்ணு நின்று பார்த்தேன் குத்தாமலை புண்டை செய்ததா போலீஸ்காரர் குத்தாமலை புண்டை குட்டம் முடிச்சு போயா அம்மா பேர் வராங்க போறாங்க நீங்க ஊரத்த பெருமாள் கோயில் தெரியாது பெருமாள்னு சொல்லிட்டு போ. உன் வாயில வரல உலகளந்த பெருமாள்னு இங்க வந்து மூத்தமா எம்மா கொண்ட பையனா இருப்ப பெருமையாகி ஒண்ணுமே பெருமாள் கோயில் மேல ஏறி ஆமா ஆமா சொல்லுவாங்க சரியாதான் இருக்குது அப்படிங்களா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஒண்ணு இங்க விட்டா இன்னும் என்னென்ன பண்ணுங்க தெரியாது ஐயா கூட்டம் வர்றேன் வாடா பெரிய அதிகாரி ஐயா விடுவாமா எந்த ஐயாவும் நம்ம ஐயா வீட்டுல இருக்கிறாங்க நம்ம ஐயா தான் வீட்டுல இருக்கிறாங்க இப்ப எந்த ஐயா அப்படின்னு சொல்லி தம்பி நீ அங்க நின்னு பேசி நடக்க முடியாது அப்படின்னு வந்து கேட்டு ஏன் கூட்டாங்க கோச்சிக்காதீங்க. ஆமா இங்க 2 ஒரு தரம் 2 தரம் ஆயி போச்சு. இவன் என்ன கூட ஐயா வந்தோம் ஐயா நம்ம ஊரை கோயில் அங்க மூத்திரம் விட்டோம் உனக்கு அம்மா ஜிபர் இருந்தா கோயில் முன்னாடி வந்து விடுவேன். அவன் கொரோனா காலத்துல என்ன அவதிப்பட்டான். ஆமா அப்படின்னா ஐயா சப் இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. சப்பர் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஐயா மேல சப் இல்லைங்க நான் வந்துட்டே இருந்தேங்க. இந்த பூஞ்சி ஆளு முன்ன மூணும் போலீஸ்காரர் முன்ன விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆமா மேம்பட்டு போயிருந்தேன். ஒரு போலீஸ்காரனே மூத்தமா நான் முன்னா என்ன தப்புன்னு சொல்லிட்டு நான் விட்டேங்க. சமாளமா ஐயா சந்தாங்க பண்ண போய் ஒரு ஆள் அனுப்புங்க இன்னொரு போலீஸ்காரன் ஆட்டுறவங்க அப்படின்னு சொல்றது பொய்யா பையா போடா அப்படின்னு இன்னொரு போலீஸ்காரன் வந்தவனே ஐயா தான் பாருங்க போலீஸ்காரன் அது நான் விட்டதா மூந்தா பார்க்க போறேன். நான் திரும்ப ஒரு போலீஸ்காரனே நீ மூத்த விட்டு குத்தம் பண்ணிட்டு உனக்கு 3 மாதம் சஸ்பெண்ட் போடா. நீ போன இடத்துல அவன் வேலைக்கு வேண்டி வச்சுட்டு வந்துட்டான். திறமையே ஒரு போலீஸ்காரன் சஸ்பெண்ட் பண்ணி வச்சான். போலீஸ்காரன்னு சொல்லு போலீஸ் அதான் சொல்லு. நீங்க என்ன பாக்கிறதுக்கு யாரும் தெரியும் கூட்டம் முடிச்சோம்னா ஆமா நீங்க கேட்டு யார் ரகசியம் ஆமா என்னன்னு உனக்கு தெரியும்.
செங்கல் குத்தாரா டேய் குத்தங்கல்லி சேச்சி சி ஜே ரகசியம் இப்ப சொல்றேன்பா என்னது சொல்லுமா கை மர இந்த கையை மர தண்ணி குடிக்கல தூக்கி வச்சு தண்ணி நல்லா இருக்கா கொஞ்சம் சூடுங்க இல்ல அங்க கேன்ல போட்டான்னு சொன்னா நீ ஏன் முடிஞ்சா நல்லா கேன்ல குடிச்சிட்டு வந்தது நல்லா ஏய் என்னடா நோய் எனக்கு ஓட்டிச்சுன்னா என் போட்டாட்டி அவன் போவான் நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் நாய் நேரத்துக்கு வச்சுக்கிறான் தம்பி இருக்கானே நான் இருக்கும்போது அவனுக்கு என்ன பயம் இதே நீ கல்யாணம் சொல்றான் மறுபுறமில்லாத ஒரு காரணத்தால் அவர் கல்யாண ரூபமாகிய ஈஸ்வரியால் நலராஜன் கூடுருவாய் வாகமதி செய்து கொண்டு இவர் குத்த நோக்கி கோவத்தை கிளம்புறீங்க இங்க வாயா இப்பொழுது யாரு தெரியுதா பிரம்மா விட்டு ருத்ரன் சொல்லும்படியா மும்மூர்த்திகள் முதல் மூர்த்தியாகி எவன் செத்தாலும் சிவன் சாகாதவன் முன்னும் பின்னும் இல்லான் மூச்சும் பேச்சும் இல்லான் ஆதியும் அர்த்தம் இல்லான் அடியும் நடுவும் இல்லான் அருவமும் உருவும் இல்லான் எவன் செத்தாலும் இந்த சிவன் சாகாதவன் அப்படிப்பட்ட சிவனுக்கு தேவியாகி உமா பார்வதி ஒரு நாள் தினத்தில் சுவாமி இந்த பூவுலைகள் உண்டான பெண்கள் எல்லாம் பலவிதமான பட்டாடைகளை உடுத்தி நகை நாணயங்களை அணிந்து உப்பரிகையில் உலாவி அறுசுவை பதார்த்த உணவுகளை உண்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்களுக்கு மனைவியாக முழு முதற் கடவுளாகிய முதற் கடவுளான உங்களுக்கு நான் மனைவியாக இருந்து என்ன சுகத்தை கண்டேன். உத்ராட்சமாலை இந்த வெள்ளை சேலை சுடுகாட்டு சாம்பலை பூசி அளப்பது படி எடுப்பது பிச்சை இதை தவிர எனக்கு என்ன சுகம் சுவாமி அப்படி என்று அவன் கேட்க அடியா பார்வதா கேவலம் உனக்கு ஆணவம் இடையில் தோன்றி மறையும்படியான கேவலமாகிய மாநில ஜாதிக்கல்லவா வந்த ஆசைகள் வரணும். உலகுக்கே பரம்பொருள் அம்மையப்பன் உனக்கு இந்த கேவலமான அற்ப ஆசை வந்த காரணத்தினால் எப்ப நகனானையும் புடவை சேலை துணிமணி மேல ஆசைப்படும் வேண்டியபடி ஆடை உடுத்தலாம், வேண்டிய நகை நாணயங்களை பூட்டி அழகு பார்க்கலாம், உப்பரியில் உலாவி வேண்டிய பதார்த்தங்களை உண்ணலாம். இதெல்லாம் எங்க போறாங்க? ஒரு பெரிய பெருத்த செல்வந்தனுக்கு நீ பிள்ளையாக பிறந்தால் நீ நினைப்பது அத்தனை நடக்கும். நடநாட்டிய ஆளும்படியா நலச்சக்கரவர்த்தி பிள்ளை இல்லாமல் என்னை கோரி அரிதாகிய பூஜை தெரிந்தவர் புரிஞ்சிருக்கிறான். சமயந்திக்கும் நலராஜன் நீ நலாயினியாக பிறக்க வேண்டும். போய் ஆசை எல்லா நகையும் கொள்ளலாம், எல்லா பட்டாளம் கொடுத்தா எல்லாம் திங்கலாம். ஐயோ சுவாமி, தெல்லற கற்று எழுத்தர வாசித்தால் பெண் புத்தி வேதம் என்று சொல்வார்கள். அதற்கு நான் தவறு செய்து விட்டேன். அப்படியே பிறந்தாலும் வேறு ஒருவனுக்கு மனைவி ஆகக்கூடாது. நீங்களே எனக்கு கணவனாக வர வேண்டும். அப்படி என்று அவள் வேண்டி காலில் விழுந்து கெஞ்சி கேட்டபடினால் மறப்போ மன்னிப்போ அவள் செய்தது குற்றமாயிரும், கேட்பது நியாயம். அப்படி என்று
மவர்கல்யாணாக பிறந்து உன்னை நான் வந்து மாலை சூடுகிறேன் அப்படி என்று. ஆனா அவர் அங்க தலைமையில ஒத்திருக்காள், அவளை எங்க வச்சு சின்ன போட்டாட்டி. எப்பொழுது இவள் இப்படி செய்தாலோ கேவலமாகிய பல தொழில் பல பேர் ஏசும் பேசும்படியான தாசி குலத்திலே பிறக்க வேண்டும். உன் காலை அவன் பிடிக்க வேண்டும். காசி விஸ்வநாதராக வீற்றிருக்கும்படியான காசி தேசத்துக்கு சென்று நீ கங்காதாசியாக அங்கு வந்து எனக்கு தினந்தோறும் அங்கே பூஜை ஆடல் பாடல் வந்து அங்க பிறக்க. இப்பொழுது அவள் நலாயினியாக பிறந்தால் நான் மவுர்கலியாக ஒருவிடத்தில் அவரை தந்திரமாக மன்மத உரிமையிலே அவள் தாய்த்தந்தியர் சம்மதத்தோடு நான் மாங்கல்யம் தரித்து வரும் பொழுதே நான் சொன்னேன். உப்பரையில் உலாவியவள் அரிசோபதாச்ச உணவுகளை உண்டவள் கால் பிடிக்க களம் பிடிக்க ஆயிரக்கணக்கான தாதிகள் காட்டிலே புழுதியில் படுக்க வேண்டும். புல்லரிசிகளை உண்ண வேண்டும். காய்கறி கிழங்குகளை தின்ன வேண்டும். சாப்பிடணும். எனக்கு வேண்டும் பொழுது அவ்வப்பொழுது என்ன கேட்கிறனோ அதையும் கொண்டு வந்து கொடுக்கணும். கொடிய விஷச்சந்துகளும் மிருகங்களும் வாழும்படியான மனம் பயங்கரமா இருக்கும். இரவு நேரம் சம்மதமா இதெல்லாம் நடக்கும். எது நடந்தாலும் நீ இருக்கும் இடமே என் இறைவன் இருக்கும் இடம், என் கடவுளே நீங்க தான் அப்படின்னா சரி. அது சரி சரிவா அப்படிங்கிற அழைத்து வந்து இந்த குஷ்டரோகத்தை அவள் வாயினாலேயே தானாகவே வரவழைத்துக் கொண்டேன். அவளுக்கு என்ன சேர்ந்தது? என்ன தீர்ந்திருக்கு? நகனாரையும் அந்த ஆசை தீர்ந்து போச்சு. இவனுக்கு சொல்லிருக்கிறேன் எல்லா சுகமும் கிடைக்கும். நீ ஒரு மகள், நான் ஒரு தந்தை, நான் ஒரு அண்ணன், நீ ஒரு தங்கை. அந்த உடல் சுகம் என்பது உடல் இன்பத்தை என்ன அறிவியல் காண முடியாது, தேவையே இல்லை. இப்ப இந்த இதுக்கு என்ன செய்யறான்னு பாக்குறதுக்காக நான் எடுத்துக்கொண்ட வேஷமடா இது. இப்ப யாருன்னு தெரியுதா? இவளை அனுமதிவாக நடப்பதெல்லாம் நன்மைக்காக வாய் சொல்லை கொண்டு வழிநட. அவள் வாயை கொண்டே இந்த குஷ்டரோகத்து 4448 வியாதிகளிலே கொடுமை புண்ணி எஜமான் வியாதி ஆகிய இந்த குஷ்டரோகத்தை வரவழைக்கப்பட்டேன். என்னை தொட்டி இழுத்து வந்த கரங்கள் எல்லாம், இந்த தசைகள் எல்லாம் விண்டு உன் உடல் விரல்கள் எல்லாம் அழுகி புழுவும் ரத்தமும் சொரிய துர்நாற்றம் வீச யாரும் அருவருப்பாக அப்படி என்ற காரி உமிழ உன் உடல் எல்லாம் விண்டு விண்டு தொட்டி இழுக்க வந்த கரமாகட்டும் என்று சாபம் கொடுத்தார். நாயை கொண்டே சாப்பிட்டு ஏதோ கொண்டு என்ன சித்திரவதை செய்தான். சிவபெருமானு தெரியாத வேற ஒண்ணு அடிச்சு. ஐயோ ஒன்னு அடிச்சவன் நிலைமைதான் என்ன ஆச்சு? வில்லால் அடித்த விஜயனுக்கு பெருமை, கையால் அடித்த சாக்கிய நாயனாருக்கு அதைவிட பெருமை. அதனால் சொல்லால் அடித்தவன் உண்டு. என்னை சாட்டையால் அடிப்பதற்கு துடிக்கிறான் ஒருவன். அது ஏற்கனவே ஒருத்தவன் அடிச்சாவும் போய் அழிக்கிட்டு அப்புறம் திருந்திட்டான். அடிக்க வேண்டும் போனால் அவன் ஆசையை எடுக்க வேண்டும். எப்பொழுது நான் எப்படி இருக்கும் போறேன்? எப்படிங்க நடக்க முடியாத நாதியற்று நான் மூளை முடைக்கு அவரை போயிருக்கிறாள். ஜலமும் புஷ்பமும் கொண்டு வருவதற்கு வருமில்ல வந்தா பாத்துக்கலாம். வீடு கீடி சாப்பிடுற பயக்கம் உண்டா? ஓஹோ மன்னவா, ஓஹோ சுவாமி, மன்னவா நிறைய பொம்பளைங்க பிடிக்காது. ஓஹோ சுவாமி,
இப்பேற்பட்ட நிலைமை ஒண்ணு முடிவு பண்ணியே மன்னா தாலியை கட்டி நினைச்சதெல்லாம் ஒண்ணு நடந்ததெல்லாம் ஒண்ணு வயசானவரா இருந்தாலும் அப்போதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பொல்லாத வியாதி அவருக்கு உண்டாயிருக்கு. நான் தவிக்கலாம் ஐயோ கண்ணே நாயினி என் பெண்ணே நாயினி நான் என்னடி செய்வேன் உலகத்திலே யாருமே அனுமதிக்கத்தக்க யாருக்குமே எந்த பாவம் செய்தவனுக்கு வரக்கூடாது பொல்லாத குஷ்ட வியாதி வந்து விட்டது நீ யாரு தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ நல்லதானே சொல்றாரு இத தொட்டா அப்படியே வந்தாலும் பரவாயில்லை. குட்டம் பிடிச்சி என்ன பண்ண போற? எல்லாத்துக்கும் சங்கங்குது. ஆமா, ஆட்டோ சங்கம், டிரைவர் சங்கம், நாடகத்துக்கு கூட சங்கம், எல்லாத்துக்கும் சங்கம், நடிகர் சங்கமும் இருக்குது. ஆளு உங்க குட்டம் பிடிச்ச சங்கம் நிறைய உறுப்பினர் சேர்க்கணும். உறுப்பினர் சங்கம் அதிகமான அதனாலதான் நடுவுல போல கூட்டத்துல வந்து 4 பேர் போனா 4 பேர் தண்ணி கொடுத்து தான் போய் குளிப்பேன். அப்புறம் உனக்கு இன்னும் என்ன இன்னும் உனக்கு என்ன கஞ்சி வைப்போம்? பாவம் சொல்ல கல்வி மாப்பிளைய பார்த்து கட்டி நீ சொல்றது எப்படி தெரியுமா? யாரு இருக்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றது என்ன பூசினா நான் வைக்கிறேன் சாமின்னு சொல்லி எப்படி தெரியுமா? ஐயா, அன்னைக்கு தள்ளாத வயோதிகமாக இருந்த போது வயசானவரா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஆண்டவன் எனக்கு உடல் தொடர்பு இல்லைன்னு எழுதி இருக்கிறான். இந்த நூல் தான் தொடர்புன்னு எழுதி இருக்கிறான்னு உங்க கூட நான் வந்தையா, அதை போலவே இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க கூடவே நான் காலம் கழிக்கிறேன். நடிக்கிறாரா? அப்புறம் நடிக்கிறது வேற இருக்குமா? நீதான் வேணாம் போங்கிற, அது உன் கூட தான் இருப்பங்க.
எனக்கு பொம்பளை பத்தி தெரியும், நல்லா தெரியும். என்ன தெரியும் உனக்கு? குளிச்சு மண்ணை பொம்னாட்டி நீச்சல் அடிச்சு வெளியே வந்தாலும் எவனையும் நம்ப கூடாது. சீரி வரும் பாம்பை நம்பலாம், சிரித்து வரும் பெண்ணை நம்பாது. ஆட்டோவில் பார்த்தியா டைலாக் எழுதிருந்தா? அந்த டைலாக் இல்ல. ஆலகாலம் சக்திக்கு நம்பலாம், ஆட்சியும் பெரும் காற்றைக்கு நம்பலாம், கோலபாம் அதை யானையை நம்பலாம், கொள்ளு வேண்டிய புலியை நம்பலாம், கருணாகரி சூதரை நம்பலாம், கல்லர் வேலை படவை நம்பலாம். சேரை கட்டிய மாதிரி நம்பினால் தெருவில் நின்று தியங்கி தவிப்பது. நான் நடுத்தர் நாராயணா நிக்கிறேன். நான் தான் 2 வரையும் 8 வரையும் ஆக்கி வல்லார கோயிலை பத்தி நம்ப கூடாதா? ஆமா, இவரை நல்லா செக்கு பண்ணிக்கிட்டு தான் செக்கு பண்ணிருக்கீங்க. செக்கு பண்ணி பார்த்தேன். செக் பண்ண சொல்லுங்க. என்ன நீ புரிச்சுனா? ஆமா, ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாத பேசுறீங்க? சத்தியமா நீ எனக்கு புருஷனா, உனக்கு பொண்டாட்டி சொல்லுவாங்க. என்ன கூட்டம் முடிச்ச பொண்டாட்டி எனக்கு அடி வச்சாடா. இந்த குடும்பம் எப்படி தெரியுமா? இந்த குடும்பம் அடி வச்சு போச்சு. பூதகாடி அடி வச்சா புட்டத்து போச்சு சொல்லுவாங்க. எப்படி நான் எப்படி ஆயிட்டேன் தெரியுமா? எப்ப இருந்து இதான் தெரியுமா? அது வந்த நாள் முதல் எப்ப ஒரு நான் தொட்டு தாலி கட்டணும் அப்பயே குச்சு குச்சோம் சரியா? என்ன என்ன நான் செய்த குற்றம் தானே பொறுப்பு. உருவத்தை பார்த்து அம்மா ஆமா, அப்படி இருந்த நீங்க இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க. நான் செய்த குற்றமா இருந்தாலும் நான் உங்க கூடவே பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? ஆமா, பொண்டாட்டியா இருக்குன்னு ஆசைப்படுறேன். கிளைய போனதுக்கு தீனி பயம் போனதுக்கு சாணி அப்படின்னா அது கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் வயசானாச்சா நான் அப்பைக்கு போய் சாப்பிடலனாக்கா என்ன சும்மா நேரம் கதம் பேசிட்டு இருக்கேன். பையனை கல்யாணம் நோவு பிடிச்சவன் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கும். அங்க பசியா இருக்கும். ஒரு கிளம்பி என்ன செஞ்சு தேவணும். வாங்கிட்டு வந்தேன். சோறு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறப்பா. அது பழம்னா அதுக்கு மிளகு போட்டு குத்தம் இறங்கும். அப்படிதான் ஏற்று தூத்தா ஆளுக்கு கதவாளை குத்து பாருப்பாரு. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குறா இன்னும் கூட துப்பலாம். சும்மா அதுதான் ஒன்ன போட்டு வச்சு நான் கொஞ்சம் நம்புறேன். நீ எனக்கு உண்மைன்னா நான் சொல்ற முருகான்னு கேட்டாதான் நீ கொண்டாடி சொல்லுங்க. போத்துல ரசங்கானம் நான் மூட்டை ஒண்ணான்னு மூட்டமாக மஞ்சள் தான் மட்டுக்கு மழை என் கைக்கு
மூத்திரம் விட்டு மத்துக்கு பதிலா ஒரு கையை விட்டு குறைச்சு என்ன கூய் ஆகிறதா போட்டு கருமாந்திரத்தை கொஞ்சம் கூட முக துணிப்பில்லாத அறிவுறுப்பில்லாத நீ மென்னு கண்டோட்டமா சாப்பிட்டேன்னு வைக்க அப்ப நீ எனக்கு சத்தியமா உண்மையான பொண்டாட்டி சாப்பிட்டா நான் வாய்தான் சாப்பாடு போட்டாங்களா இந்த ஊர்ல அடிக்கலாம் போட்டுறா தண்ணியா தண்ணி கொடுமா வீட்டுக்காரன் கேட்கறாரு சாப்பிடு பாவம் மாலாதம் எப்படியோ போட்டாட்டிங்களா ஓடி பாட்டு வாங்க என் பின்னாடி அங்க பாரு கல்வியோட கடைசிட்டு பத்து விரல் 10 விரல் ஒரு அது அத்து விழற மாதிரி இருக்கு என் 10 விரலில் ஒன்று போயிச்சு விழுந்ததடியா அந்த சோத்திலே கையை விட்டு நான் அழுகி போய் புழு ரத்தமும் சீவும் ஒழுகி கொண்டு தொங்கிருக்கு ஒரு விரலான அந்த சோத்திலே இருந்தது அந்த விரலை விழுந்து அழுகி போன புழு ரத்தமும் சொரியும்படியான சோத்தை சாப்பிடுறோன்னு பார்த்தேன் கொஞ்சம் கூட அறுவருக்கு இல்லாம அழகா எடுத்து என்னமோ முருங்கைக்காயை சாப்பிட்டு அந்த சக்கை வாங்கப்படும் அது போல எடுத்து வச்சு சோத்து தெரியுது இதுக்கு மேலே அப்படித்தான் இன்னும் செக் பண்ணுவேன் இன்னும் இப்படியா என்னால எங்கேயும் போய் பாடுபட முடியாது என்னால நடக்க முடியாது நீ யாங்கிட்டே இருந்து என்ன சாப்பிடுறது எப்படி என் தோல் மேல கையை போட்டுங்க அவங்கள பத்திரமா இட்டு நீ தோல் மேல கையை போட்டு அப்புறம் இது மேல கையை போட்டுக்க தோல் மேல கை போடலாம் நடக்கமே நானே தண்டோடனே நான் பச்சுனேன் ஜெண்டால ஆள் போடலாம் ஓய்னு வைக்க முடியாது இங்க பாரு இது வந்து வெளியே போய் மூட்டு வெளியே போனது நான் நடந்து போனேன் எனக்கு ஒண்ணு கொஞ்சம் என்ன பண்ணுவேன் ஒண்ணு வந்து கையில வாங்கி ஊத்துறேன் கையில பிடிச்சி அண்ணன் ஊத்து வெளியே வந்துச்சுடா நான் முண்டா ஏந்தி கொண்டு போடுறேன் பீவாரி ஓட்டுறதுக்கு ரெடி வந்தா கையால புடிச்சு ஊத்துவாங்கறா வெளிக்கு வந்தாக்கா முந்தாண்டி ஏற்றி போட்டு வாங்குறா சூத்து கை விட்டுவாங்க புருஷா வேணும்னா அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் இது வரைக்கும் பத்தினியாதான் தெரியும் இருக்குது சொல்லுங்க உங்களுக்கு நடக்க முடியல இந்த காட்டிலே இருக்கக்கூடிய கட்டுக்கொடிகளை பிடுங்கி பரப்பாகக்கூடிய பிடுங்கி கூடையாக பின்னி அதுல உங்களை உட்கார வச்சு செய்பாக்கு முதல்ல கூடை கண்ணி செய்து நான் கட்டில் கல்லியாலும்
காட்டிலே இருக்கும்படியான கற்று கொடிகளை பிடுங்கி கூடையாக பின்னி அதுல என் புருஷனை நான் தூக்கிட்டு அந்தந்த கிராமமாக செல்ல போகிறேன். இதோ கூடையா பின்னி வச்சிருக்கேன். நீங்க இதுல உட்காருங்க, நான் உங்களை தூக்கிட்டு வரேன். கொண்டாட்டி தானே தூக்குது. உட்காரு. என்ன சந்தேகம்? நம்ப கூடாது. காலைல 5 மணி பொம்மை எல்லாம் மாஞ்சாணி வாங்கி குப்பை எல்லாம் கூட்டி வந்து கொட்டத்துக்கு போவாங்க. ஆமா, அது போல வேணுமே எங்கேயாவது பழத்துல வாங்கிக்கணும் கொஞ்சம் குப்பை ஒரு 80 கிலோ. கொஞ்ச நாளைக்கு ஒரு பொண்ணு ஆசைப்படுறதுன்னா நான் எதுக்கு ஆசைப்படல, என் பொட்டு பூக்கோசம் ஆசைப்பட்டேன். ஆனா வேற எதுக்காவது நான் ஆசைப்பட்டிருக்கேனா? ஆசைப்படல. என் தேர்ச்சியில இருக்கிற பொட்டுக்கு தலையில ஆசைப்படுறேன். உங்களை அப்படிலாம் செய்ய மாட்டேன். நீங்க தைரியமா உட்காருங்க. சொல்லுங்க. கோடையில வச்சு தூக்கிட்டு வந்தேன். அம்மா நலாயினி, எனக்கு என்ன பனைமரத்திலே இருக்கும்படியான பனங்கனி வேணும்படி என்று கேக்குறீங்க. ஒரு ஆண்மகனாக இருந்தா இந்த நிமிஷத்திலேயே அந்த பனைமரத்துல ஏறி அந்த பனைமரத்தை கொண்டு வந்து உனக்கு தர முடியும். சரி, நான் ஒரு பொண்ணு, என்னால ஏற முடியாது ஐயா.
நான் என்ன செய்வேன்? வைங்க. ஐயா சொல்லுங்க. நான் உன் பொண்டாட்டி. நான் யாரு? நீ எனக்கு புருஷன். ஆம்பளையானுக்கு வேணுங்கன்னா பொண்டாட்டி சொல்லணும், பொண்டாட்டிக்கு வேணுங்கன்னா ஆம்பளையான். அவங்க நான் புருஷன் பொண்டாட்டி அச்சம். இங்க பாருங்க, இந்த நகை இதெல்லாம் யாருக்கு சொன்னோம்? உங்களுக்கு தான். இப்ப இங்க யாருங்க? யாரும் இல்ல. இத போன அவுத்து வச்சுட்டா ஏன் ஆச்சுவாடிமா பெரியவங்க சொல்லுவாங்க, கெட்ட குடிதான் கெடும், பட்ட கால தான் படுவாங்க. எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு பணம் மரத்துல ஏறி எனக்கு பணம் பட வேறு மடி நடாயிலே அவுத்து வை. அவுத்து வை. சிம்பன்னா ஒண்ணு ஏறாது. அம்மா ஆகாயம் ஒரு பெண்ணுதான் அம்மா, பூமி ஒரு பெண்ணுதான் அம்மா, இந்த மண்ணு மேல் பிறந்த பாவி நானும் ஒரு பெண்ணுதான் அம்மா. மண்ணு மேல நின்று சொன்னா புண்ணுக்கு துணி எடுத்துக்கிடுன்னு வாங்க. நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யல, எனக்கு ஏன் ஆண்டவன் இவ்வளவு சோதனை கொடுத்தான்? அம்மா நான் பத்திலையும் நானே, எனக்கு இவர் பத்தாவும் அவரே. பணங்கள் இறங்க வேண்டும், என் பக்கா பத்தி தீர வேண்டும். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தது உண்மை. இந்த நலாயினி பத்தினி என்பது உண்மை. நான் பத்தினி என்றது உண்மை. ஆனா அந்த பண மரத்திலே இருக்க முடியாத பணங்கடி என் பதியாகிய மன்னவர் உதட்டுக்கு வருவேன். இதுக்கு மேல ஆசைப்பட்டா முயற்சி செஞ்சு பார்க்க வேண்டியதான். நார் எடுக்கிறது பாரு, சுத்தி இருக்குது, பல்ல எடுத்து விட்டு ரெண்டே தட்டு வேலை முடியும். பஞ்சானா பஞ்சானு சொல்லுவாங்க. பஞ்சு வச்சுக்க ஏதாவது நோண்டு நகன்னு வச்சுக்க. என்ன பாக்குற? கை போனா புண்ணு அவன் அடிச்சு அவனுக்கு தான் என்ன அடித்தாலும் பெரியதல்ல. உங்கள் அங்கம் பொண்ணானோடு அடி வாங்க உனக்கு ஆமையா வேணுமா? ஆமா ஆமையா வேணும்னா நான் சொன்னேன். என்னது உனக்கு ஏன் பையன் முன்னும் இம்மா கடும்பு எவ்வளோ கடும்பா? இம்மா கடும்பு. கடும்பு இல்ல கரும்பு. இம்மா முக்கு முக்கு எம்மா முக்கு முக்கு இல்லடா முறுக்கு. முறுக்கு முறுக்கு முறுக்குறான். நாக்க நக்கு. என்னிட காசு பணமும் இல்லை, எனக்கு கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. வரமா வரமா உட்காருமா. என் கண்ணாளா என்ன செய்குவேன்? எனது கண்ணாளா. அதாவது பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம்னா பொண்ணா போற நினைக்கி சாமி கும்பிட்டு மாப்பிள்ளை விட்டுட்டு போகும்போது எல்லாரும் காலையும் விழுந்து கும்பிடுவாங்க பொண்ணு.
அன்னைக்கு நம்ம சொந்த பந்தம் எல்லாம் அவங்க கையில உள்ளத ஆளுக்கு 500 100 200 வச்சு கத்தனை பாக்கு வச்சு மகராசா போய் வாமான்னு சொல்லி வை அனுப்புவாங்க. ஆமா ஆமா. என் கல்யாணம் அப்படி நடக்கலையே. நான் யாரு காலையும் வியல விருப்பத்துக்காக செஞ்சிட்டியா? யாரு எனக்கு ஒரு 100 ரூபாய் வச்சிருந்தா முடிச்சிட்டு போன்னு எனக்கு கொடுக்கல. நான் தனிமரமா வந்த ஐயா, என் கையில காசு பணம் கிடையாது. மாட்டுக்கு மருந்து போட்டுக்கிறியா? கும்பிடு காசு அந்த காசு கைது நாளைக்கு செட்டு விட்டுனா ரயில் ஓரத்துல நின்று பிடிப்பா. பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த உயிர் மட்டும் இருந்தா உப்பு மாதிரி ஆகிலும் ஜீவனம் பண்ணலான்ற ஒரு பழமொழி உண்டு. ஆமா, என்னது? உயிர் மட்டும் இருந்தா உப்பு மாதிரி ஆகலும் ஜீவனம் பண்ணலாம். எங்க அப்பா சக்கரவர்த்தியாருக்கு நான் மகளா பிறந்தேன். ஆசைப்பட்டதெல்லாம் எங்க அப்பா வாங்கி போட்டாரு, எனக்கு அழகு பார்த்தாரு. இன்னைக்கு என் புருஷன் இந்த பொருள் எல்லாம் கைக்கு வித்துட்டு நான் புருஷன் வேணும்னா எல்லாம் வாங்கிட்டு வான்றாரு. எனக்கு இந்த பொருள் எல்லாம் முக்கியம் இல்லப்பா. இனிமே என்ன பண்ண போறேன்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆமா, இனிமேல் நான் இதெல்லாம் போட்டுட்டு வந்து என்னப்பா பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு என் பிள்ளையாரு கேட்ட பின்பு பூமகள் பொட்டி கண்ணியும் படிகள் வேண்ட எனக்கு கஸ்தூரி மஞ்சள் வேண்ட எனக்கு கஸ்தூரி படிகள் வேண்ட பாதி என்னையும் இப்படி செய்தால்
எங்க அப்பா வீட்டுல போட்டது எல்லாம் கைட்டேன். ஆமா, இந்த காசி நாட்டிலே விலைக்கு ஒரு விட்டு அவருக்கு வேணுமானதை வாங்கி கொடுத்து அனுப்புறேன். ஐயா, காசி நகரில் உள்ள மாசில்லா பெரியோரே, இந்த காசி நகரில் உள்ள ஐயா மாசில்லா பெரியோரே, மாதுவிரை காசி நாட்டில் இருக்கும்படியான பெரியோர்களே, எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு எடுத்து போட்ட நகைக்காக இதை விலைக்கு வருகிறேன். யாராவது பணம் கொடுத்தீங்கன்னா என் புருஷனுக்கு ஆசைப்பட்ட என்கிட்ட கொடுங்க, பணம் அங்க வச்சிருக்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆமா, அதனால பழைய நகைன்னா இப்ப 1 லட்சம் விக்குது புது நகை. ஆமா, 40,000 வாங்கிக்கலாம். அந்த நகையை வாங்கிக்கலாம். அவங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஆசாரிக்கிட்ட காட்டிட்டு பணம் கொடுக்கலாமே. போனவங்களை காணாம அவன் சுத்தமான திருட்டு பயமா வேப்புறுத்தலடா. ஐயோ ஆண்டவரே, எப்படியாவது என் தங்கத்தை எல்லாம் தவிட்டுக்கு மாறணும் முடியாது போச்சு. இப்ப என் புருஷன் கேட்டா நான் என்ன அவர் கல்லர் நாட்டிலே விலை கூறி வந்த போது ஆசாரிகிட்ட கொண்டு காட்சிக்கு வரணும் வாங்கிட்டு போன இந்த திருடர்கள் ஒரு சமாளம் உண்மையாகவே சொல்றேன். எல்லாம் திருடர்கள் அகப்பறிச்சுட்டு போட்டாங்க. என்னால ஒண்ணும் வாங்கிட்டு வர முடியாது. இல்லங்க சொல்லிட்டேன். இந்தியன் பேங்க், கரூர் வைசியா, ஆக்சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 10,000 இல்லங்க, உண்மையாகவே திருடர்கள் பூந்து அகப்பறித்து இல்ல திருடர்கள் வாங்கிட்டாங்க. யாருன்னு ஆமா சத்தியமா ஆமா புரிச்சுக்கிட்டா சரி. திருடர்கள் வாங்கிட்டு போட்டாங்க. சமாளமா அடிக்களமாக போனது வைக்கிறான். ஏன்டா உனக்கு இந்த வீடு வேலை?
நீ நினைக்கிற மாதிரி ஒரு காலமும் உங்களுக்கு சரி பச்சை சொல்லாதீங்க. இதோ விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறது, ஆரவருக்கும் இருக்கிறது. இங்க உட்கார்ந்துருங்க, நான் போய் காட்சி நாட்டு அவன் சொல்லி அந்த மக்களை சப்போர்ட் பச்சுமா தெரிஞ்சு அவனை நொட்டிங்கன்னா பொண்டாட்டி இருந்தாலும் வீட்டுக்குள்ள போட்டாலும் நடு ரோட்ல போய் கேட்டா அடிச்சாலும் 4 பேருக்கு கேட்கத்தான் செய்வான். வீட்டுல எவனா போட்டு அடிச்சிருக்காப்ப காட்சி நாட்டிலே ஆஜகம் காஞ்சி உண்டாலும் போயிருந்தீங்க விஸ்வநாதர் ஆலயத்திலே நானே போறேன் குத்துட்டு வந்துடுறேன் நான் பணம் பெருகிறேன். அந்த பிரம்மதேவன் எழுதி வச்ச சதியோ, அந்த பிரம்மதேவன் எழுதி வச்ச சதியோ. என்ன மார் மீது தோல் மீது தூக்கி வளர்த்து ஏய் வினா மூச்சு தேத்து உக்காரு. நீ பெத்த பொண்ணுல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்ட. அப்பா அம்மா பேச்ச கல்யாணம் கேட்காத ஆம்பளை முடிச்சுட்டு போனாக்கா கண்ணாக வளர்ந்து வந்து நானே அம்மா நானே நடு கடலில் கவிழ்ந்த படகை போல ஆனே, நடு கடலில் கவிழ்ந்த படகை போல போனே. நின்று போனோம். நடு கடலில் கவிழ்ந்த படகை போல ஆனே, நடு கடலில் கவிழ்ந்த படகை போல ஆனே. அழாத துயரமடி எனக்கு மண்ணில் மாண்டாலுமே தீராதம்மா என் படகை, மண்ணில் மாண்டாலுமே தீராதம்மா. மலாத துயரமம்மா எனக்கு இப்படியாக நாராயணியாகப்பட்டது கணவனுக்கு கருமம் முடிக்க வேண்டும் என்று காட்சி நாட்டில பிச்சை எடுத்து காட்சி விஸ்வநாதர் ஆலயத்தை சொல்லி வேலை செய்து வரக்கூடிய கங்கா தாட்சி தருவார். போன போகட்டப்பா, வீண் வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அப்படி சபைக்கு தர்பார் வந்த பொழுது, அம்மா நான் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவள், உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உன் தொழில் என்ன தெரியாதா?
கங்கா 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 காசி வாயா ஒக்கா உம்மா சித்தி கோயினா நாத்தனா ஓப்பையா ஒக்கா ஓர வச்சு அவளை பார்த்து சொல்லு தாசின்னு. ஆமா, என் குடும்பம் சேவிட குடும்பம் தான். நாங்க தாசி கிடையாது, நான் தாசி கிடையாதுடா. ஆனா என்னுடைய குலம் என்ன குலம் தெரியுமா? சூத்துக்கு குலம். அது என்னடா பண்ணுங்க? என்னுடைய நாடு இந்த காசி நாடு. காசி நாடா? ஆமா. இந்த காசி நாட்டினில் சந்தன கோபுர வீதி 63 நம்பர் வீடு குப்புதாசி மகள் நான் தான் கங்கா. கங்கா. ஆமா ரைட்மா. ஆமா. அப்படி இந்த தாசில் தொழில் எப்படி தெரியுமா? உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? 2200. 2200. என்கிட்ட வேலைக்கு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம். என்ன சொல்ற? ஆமா. நாளைக்கு 5000, 10 நாளைக்கு 50000, மாசம் 1.5 லட்சம் சம்பளமா? ஆமா. இங்க 65,000 தானே வருது. பணம் சேர்த்துக்கலாமா? இங்க வந்து சேர்ந்துக்கு. அது என்ன வேலை உனக்கு தெரியுமா? என்ன வேலை? மாமாட்டா பரு அரியலூர் நன்னகரத்திலே இருக்க முடியாத அருமை தம்பி மாணிக்கம் அவர்கள் எனக்காக 200 ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளார். அகிலாண்ட கோடி ஆதிநாராயணன் அவருக்கு துணை இருந்து நீண்ட ஆயிலும் நிறைந்து செல்லும் பெருமாறு ஆண்டவனை பிரார்த்தனை. இது எந்த ஊர்? நான் உள்ளூர்காரங்களுக்கு பணம் கொடுக்குறேன். வெளியூர்ல இருந்து வந்த ஆளுக்கு கொடுக்குறதா, உள்ளூர் ஆளுக்கு கொடுக்குறதா? தம்பி அப்படி என்ன வேலைன்னு கேட்டியா? டாபர் வேலைட கண்ணு. அப்படின்னா இப்ப நான் ஒரு வீட்டுல இருக்கிறேன். இப்ப இதான் என் வீடுன்னு வச்சுக்க. இது வந்து ஒரு ஆபீஸ் மாதிரி. அதுல நீ ஒரு எம்ப்ளாய், நீ ஒரு வேலைக்காரன்னு வச்சுக்க. ஆமா ஆமா. மேனேஜர் வேலை உனக்கு அப்படி சொல்ல, பெரிய போஸ்டிங். ஆமா, மேனேஜர் வேலை உனக்கு இருக்குது அல்லவா? நீ என்ன பண்ற? தினந்தோறும் நம்ம ஆபீஸுக்கு கஸ்டமர்கள் வருவாங்க, வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஏமா எனக்கு அந்த ஆபீசர் வேலை தான் எனக்கு புரியுது. ஏன் என்ன காரணம்? 2-3 வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் இங்க வந்துக்கிறேன். ஐயோ அப்படி கிடையாது. இது ஈஸியா இருக்கும். கேள்றா, நான் சொல்றேன், உனக்கு பிடிச்ச அந்த வேலையில இரு. வெயில்ல படாத வேலை, கல்லு மண்ணு தூக்காத வேலை, எங்கேயும் போய் சுத்தாத வேலை, உட்கார்ந்த இடத்துல 3 வேலைக்கு. ஆமா, பாதி நாள் தான் நான் வந்துடுறேம்மா. அந்த ரெஸ்யூம் கேன்சல் பண்றீங்க. ஏன் கேளு. ஏன்னா காலையில இருந்து மதியம் வரையும் உனக்கு ரெஸ்ட். ஆமா கரெக்டா 3 மணிக்கு எழுந்திருக்கிற, நல்லா ஏசி போட்டு நல்லா தூங்கி விட்டு 3 மணிக்கு எழுந்து நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க ஊத்திக்கிற, நல்லா உடம்பு கை கால அசைதான் போயிடும். அப்ப போன உடனே நல்லா ஒரு பேண்ட் ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு என்ன பண்ற, ஒரு சேர் இருக்கும் வெளியே, ஒரு கொடை போட்டு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருக்கோம். அதுல போய் உட்காந்துட்டு வர கஸ்டமர்கள்ட்ட பணத்தை மட்டும் வாங்கி நீ உள்ள அனுப்புற. ஆமா, ஏன்னு கேட்டனா உன் தங்கச்சில என்கிட்ட வேலைக்கு வந்தவளுக்கு தான். ஆமா, ஏன் நீங்க தங்கச்சி பணக்காரியா இருக்கிறா? ஆறாமடி நன்னகரத்திலே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்க முடியாத அண்ணன் அண்ணார் அவர்கள் எனக்காக 200 ரூபாயும் அன்புக்காக 100 ரூபாயும் சன்மானமாக வழங்கியுள்ளார். அண்ணாருக்கு அந்த ஆயர்பாடிக்கு அண்ணன் ஆதிநாராயணன் சொல்லியிருந்து
நீண்ட ஆயிலும் எனது செல்வம் பெருமாறு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அவன் நாடகம் முடிய. நீங்க எல்லாம் விடிஞ்சு போச்சுன்னா நாங்க நாடகத்தை நிறுத்தணும்னா பாக்குறவங்க 10 ஊருக்காரங்க யாரையும் குறையமா படித்தாங்கன்னு கொஞ்சம் சுருக்கமா வரோம். நாங்களும் கொஞ்சம் பொறுமையா இருக்கோம். அப்படி கண்ணு அந்த மாதிரி உன் தங்கச்சிங்க நீங்க பணக்காரியா இருக்கிறான் என்கிட்ட வேலைக்கு வந்த நேரம். ஏன்னா இந்த தெருவுல ஒரு ஆண்கள் நடந்து போறாங்கன்னா நம்மளோட வீதியோ சந்தனகோபுர வீதி இங்க பூரா தாசி தெருவு தான். ஏன்னா தாசிங்க என்ன பண்ணுவாங்களா, ஒரு ஆம்பளைய மயக்குவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? தெரியாது. நான் கண்ணை காட்டி காசுவாங்க. தம்பி அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண்கள் நடந்து போறாங்கன்னா கையில எல்லாம் பிரேஸ்லெட் வாட்சி செயின் போட்டு போறாங்கன்னா அவங்கள பார்த்து பாரு டிங்குன்னு இப்படி ஒரு கண் அடிப்போம். ஆமா, என் கண்ணை பார்த்தாலே பாதி ஆம்பளைங்க மயங்கிடுவாங்க. அப்படி கண்ணை காட்டி மயங்கலன்னா 2வது என்ன பண்ணுவோம், நாங்க காலை காட்டி காசு வாங்குவோம். அப்படியே மயங்கலனா எங்களோட பாரு இந்த காலுக்கு பாத்தியா இந்த தொடையை காட்டி மயக்குவோம் நாங்க. ஆமாண்டா. அந்த மாதிரி எங்க அம்மாவோட இந்த தாசி தொழில் போயிடுச்சு. இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்க? இப்ப இந்த நாடு என்ன நாடு? காசி நாடு. காசி நாட்டுல விஸ்வநாதர் ஆலயத்துல அப்பேற்பட்ட விஸ்வநாத பெருமாளுக்கு நான் தொண்டு புரிந்து வருகிறேன். ஆமா, திருவாரூர் தேர் நவருதுன்னா ஒரு ஊர்ல தேர் நவருனா நாங்க போகாம அந்த தேர் நவரவே நவராது. ஆமா, தாசிங்களுக்கு தான் முத நாள். ஆமா, அப்படி எங்களுக்கு அப்படிப்பட்ட மரியாதை இருந்தும் அந்த மரியாதை எனக்கு தேவை கிடையாது. இந்த தாசி தொழில் பண்ணி தான் நம்ம என்ன சம்பாதிக்க போறோம்? ஒண்ணும் தேவையில்ல. ஊர்ல வாங்கி கட்டிட்டு தான் மீது. ஆமா, அப்படி அந்த விஸ்வநாத ஆலயத்துல தினந்தோறும் தொண்டு புரிந்து வருவது என்னுடைய வேலை. இந்த வெகு நேரம் ஆகிவிட்டது. கோவிலுக்கு போனமாச்சு. ஆமா, அது என்னடா காணாத கண்ட மாதிரி சைக்கிள்ல பணம் கட்டி வச்சிருக்கான். ஆமா, படக் 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 ஆஜாக் கோஜக் சைக்கிள்ல பணம் கட்டி வந்து கூட்டம் நடந்து வரா ஆமா எதிரில யா போடா நல்ல உனக்கு என்ன வேணும்? பொண்ணு வேணுமா? நான் என்ன பண்ணலாம்? வர்றேன். என் பேர் முருகன். யாரோ என்ன அடிச்சுட்டு நீ விட வலிக்கும். என் திருடம் தூக்கிட்டு போடுவானு உள்ளதான் வச்சிருப்பியா? சொல்லிட்டு கேட்டு வரட்டா?
என்ன ஊழியா யாருங்க அங்கெல்லாம் பிடிக்க முடியாது போ இன்னும் சனி அடி என் மேலையா மேல ரொம்ப பெரிய பண்றாரு ஆமா எனக்கு அந்த தொழிலும் தெரியாது கத்து கொடுப்பாரு அவனுக்கு தெரியுமா அது அப்பனா சரி நான் அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்க இறக்கி வழி என்னமா நீ அப்புறம் சொல்லி கட்டுங்க இந்நாடு காசி நாடு காசி நாட்டுல சந்திரகோபுரம் வீதி 63ஆம் நம்பர் வீடு குப்புதாசி மகள் கங்கா எங்க வீட்டுக்கு முன்னாடி 2 தென்னை மரம் இருக்கும் ஒரு ரெட் லைட் எரியும் 2 நாய் கட்டி கூட்டி வச்சிருப்பேன் அப்படியா ஆமா நாய் சரி சொல்லி ஏ பையா ஐயோ தம்பி முடிஞ்சவா முடிஞ்சா என்ன மரியாதை படுறா கேட்டா மத்தலக்காரா எம்மா உதவி செஞ்ச உடம்புல இந்த மாதிரி பண்ணிட்டியா ஊரு என்னமோ என் கையெல்லாம் வலிக்குதுடா அப்பா உன் கையால நீ தொடாத போதும் அப்பா நாடு எந்த நாடு தெரியுமா எங்கேயும் போத்தவில்லை இதே காசி நாடு சந்தன கோபுர வீதி என்ன கூப்பிடா சந்தன கோபுர வீதி சந்தில கோபுரம் சந்தன கோபுர வீதி 63ஆம் நம்பர் வீடு காரெல்லாம் வருகிறாய் ஐயோ போதும் அம்மா பேரு அவன் ஆயா பேரு குப்புதாசியா அவன் பேரு கங்கா தாசியா ஆமா இன்னும் இருக்குது அவங்க வீட்டுக்கு முன்னாடி சிவப்பு கலர்ல ரெட் லைட் எரியும் 2 தென்னை மரம் 2 முளகுச்சி அடிச்சிருக்கும் பக்கத்துலயே நெறி நாய் கட்டிருக்கு அது எதுக்குன்னு கேடு அந்த வீட்டுக்கு எவனாவது பழக்கப்பட்டவன் மட்டும்தான் போக முடியும் புதுசா போனா முடிக்கிறோம் அதுக்கு தான் ஆனா ஒண்ணு நீ போன ஈத்து கத்து சொல்லலாம் கையெல்லாம் வருகிற காரெல்லாம் வருகிற அப்பா அப்பா கைய வலிக்குது காலை புது நல்லா எல்லாம் காசு பண்ண நிறைய கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க காலை